Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் இருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தலைநகரின் மையத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு இப்படியொரு கொடூரம் நிகழ்ந்திருப்பது வெட்கக்கேடானது என்று கூறியுள்ளார். டெல்லியில் நிர்பயா சம்பவம் நடந்து 12 ஆண்டுகள் கழித்து அதே போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருப்பது சட்டம் ஒழுங்கை ஸ்டாலின் பின்னோக்கி தள்ளியிருப்பதையே காட்டுவதாக முன்னாள் முதலமைச்சர் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதை தொடர்ந்து தான் சுட்டிக்காட்டிய போதெல்லாம் அதனை எப்படி மறுப்பது என்பதில் மட்டுமே ஸ்டாலின் மாடல் அரசு முனைப்பாக இருந்ததாகவும், தனது குற்றச்சாட்டின் தீவிரம் உணர்ந்து கொஞ்சமாவது செயல்பட்டிருந்தால் இது போன்ற பல சம்பவங்களை தடுத்திருக்கலாம் என்றும் புரட்சி தமிழர் வேதனையோடு சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்களில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை கெடுத்துள்ள விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்வதுடன் அவர்களுக்கு உச்சபட்ச சட்டப்பூர்வமான தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்யுமாறும், மாநிலம் முழுவதும் பெண்கள் பாதுகாப்பிற்கான காவல் பணிகளை வலுப்படுத்துமாறும் ஸ்டாலினின் திமுக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.